ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். அமைவான நல்வாழ்வில் அன்றாடம் நல்ல மனம் கமழ்கின்ற பக்திதனை கடைபிடிக்கும் வழிமுறையை கமலையவள் அருளாலே கணேஷ்ராமன் நடத்துகின்ற அமைந்தகரை நிகழ்ச்சியிலே அடியார்களுக்கு உரைப்பேனே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இந்த அமைந்தகரை ஐயாவு மகால்ல 3 நாள் தொடர் உபன்யாசத்தின் 3ஆம் நாள் நிறைவு நாள் இன்றைய உபன்யாசத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேர் திருவடியிலும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிறைவு உபன்யாசத்தின் தலைப்பு அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். நம்முடைய டே டு டே லைஃப், அன்றாட வாழ்விலே ஆன்மீகத்தை எப்படி கடைபிடிப்பது. இப்போ முதல் விஷயம், ஆன்மீகம்னா என்ன? ஏன்னா ஒரு சில வருஷம் முன்னாடி கூட இந்த விவாதம்லாம் வந்தது, ஏதோ ஆன்மீக அரசியல்ங்கிறாங்களே, ஆன்மீகம்னா என்ன, அரசியல்னா என்ன, ஆன்மீக அரசியல்னா என்ன. அந்த வகையில் ஆன்மீகம்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நாம தாவரங்கள் இதெல்லாம் பத்தி படிச்சோம்னா தாவரவியல் பாட்டனின்னு அதை சொல்றோம். இப்போ பூமியில உள்ள கடல், மலை, நதி இதெல்லாம் பத்தி படிச்சா அதை ஜியோகிரபி, புவியியல் அப்படின்னு சொல்றோம். வரலாறு, மன்னர்கள் இதெல்லாம் பத்தி படிச்சா ஹிஸ்டரின்னு சொல்றோம். இலக்கியங்களை பற்றி படிச்சா லிட்ரேச்சர்னு சொல்றோம். கணக்கு, கணிதம் பத்தி படிச்சா மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறோம். அதுபோல நம்மை பற்றி நாம் படிப்பதற்கு ஆன்மீகம்னு பேர். ஆத்மா இருக்கு இல்லையா, நாம யாருன்னா நாம ஆத்மா. அப்போ வெளியில உள்ளதெல்லாம் பத்தி படிக்கிறது மற்ற சப்ஜெக்ட். இந்த ஆன்மான்னு நாம ஒருத்தர் இருக்கோமே, நான் யார் என்பதை பற்றி படிச்சா அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேரு, அதற்கு தான் ஆன்மீகம்னு பேரு. இந்த ஆன்மீகத்துல மொத்தம் 3 காம்பனன்ட் இருக்கு, 3 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி என்னன்னா, நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிற சொல்லுலயே ஆன்மாங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. ஆன்மாவை படிப்பதுதான் ஆன்மீகம். அதாவது புவியை பற்றி படித்தால் புவியியல், தாவரத்தை பற்றி படித்தால் தாவரவியல், அதுபோல வேதிய பொருட்களை பற்றி படித்தால் வேதியியல், அதுபோல ஆன்மீகத்தை, ஆன்மாவை பற்றி படிப்பது ஆன்மயியல் தான் அந்த ஆன்மீகம். அப்போ முதல் பகுதி, நான் ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிந்து கொள்வது ஆன்மீகத்தின் முதல் பகுதி. 2வது பகுதி, சும்மா ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா போறாது. இந்த ஆத்மாவின் தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மான்னு சும்மா சொன்னா போதுமா? நான் ஆத்மா போதாது. ஆத்மான்னா என்ன, அந்த ஆத்மாவோட எசென்ஷியல் நேச்சர், தன்மை என்ன, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது பகுதி, எல்லாம் தெரிஞ்சுட்டார், வாழ்க்கையில ஒன்றும் கடைபிடிக்க மாட்டார்னா பிரயோஜனமே இல்லை. என்ன தெரிஞ்சுனோமோ அந்த ஆன்மாவின் இயல்பை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்போ 3 காம்பனன்ட் இருக்கு. 1, நான் உடம்பு இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். 2, அந்த ஆத்மாவின் இயல்பு என்ன, தன்மை என்னங்கிறத ஆராய்ந்து உணரணும். 3, அந்த ஆத்மாவின் தன்மைப்படி அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். இந்த 3 சேர்ந்ததுதான் ஆன்மீகம். கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்ப முதல் படி, நான் இந்த உடம்புல ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டாதான் முதல்ல ஆன்மீகம். ஆனா சப்கான்சியஸா இந்த விஷயம் நமக்கு புரியும், ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டோம். சப்கான்சியஸா நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பேனாவை சொல்லும்போது என் பேனாங்கிறான், வாட்டர் பாட்டில சொல்லும்போது என் வாட்டர் பாட்டில்ங்கிறான், உடம்ப சொல்லும் போதும் ஏன் உடம்புங்கிறான். இன்னைக்கு என் உடம்புக்கு கொஞ்சம் முடியாம இருக்குங்கிறான். அப்ப என் உடம்புன்னு சொல்றேன்னாலே நான் ஒருத்தன் தனியா உள்ள இருக்கேன். என்னுடைய உடம்பு, என் பேனா, என் பென்சில், என் உடம்புன்னு சொல்றேன்னாலே உடம்பை விட்டு வேறுபட்டவன்னு தெரியறது இல்லையா? இப்படி வருவோம். மனசு, என் மனசுக்கு இது ஏதோ சரியா படலைங்கிறான். என் மனசுக்கு சரியா படலைன்னு சொல்லும் போதே சப்கான்சியஸா நான் ஒருத்த வேற இருக்கேன், என்னுடைய மனசுங்கிறோம். இன்னொன்னு சொல்றான், என் புத்திக்கு எட்டவே மாட்டேங்கிறது. என் புத்தின்னு சொல்றேன்னாலே நான் ஒருத்த இருக்கேன், என்னுடைய புத்தி. அப்ப என் கண், என் மூக்கு, என் உடம்பு, என் வயிறு, என் நெஞ்சு, என் மனசு, என் புத்தி எல்லாம் என்னதுங்கிறோமே. அந்த நான் உள்ள இருக்கிறவன் யாரு? இதெல்லாம் என்னோடது. அப்ப உள்ள இருக்கிற நான்கிறவன் யாருன்னா, ஞானமே வடிவெடுத்து, ஆனந்தமே வடிவெடுத்து, அணுமாத்திரமா இருக்கிற ஆத்மா. அப்ப நான் என்பது இந்த உடம்பு கிடையாது. நாம ஏதோ இந்த உடம்புன்னு நினைச்சு பழக்க தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒழிய, சப்கான்சியஸா நாம் இந்த உடம்பு இல்லைங்கிறது நமக்கே தெரியும். ஆக அதை புரிந்து கொண்டு, நான் இந்த உடம்பு இல்லை ஜீவாத்மா என்பதை புரிந்து கொண்டால் 33% ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்று விட்டோம்னு அர்த்தம். ஆனால் உடம்பு இல்ல ஆத்மானு மட்டும் தெரிஞ்சுட்டா போறாது.
அந்த ஆத்மாவின் தன்மை என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். அதை நமக்கு சாஸ்திரங்கள் தான் சொல்லிக் கொடுக்கும். இந்த ஆத்மா என்பவன் எப்படிப்பட்டவன்னா, அணு மாத்திரமா அட்டாமிக்கா இருப்பவன், ஞானமே வடிவெடுத்தவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், முக்கியமா பகவானுடைய தொண்டன், பரமாத்மாவுக்கு சேஷபூதன், அடிமை தொண்டன் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாக்களாகிய நாம் அத்தனை பேரும், நாம் ஒத்தொத்தரும் ஒரு ஜீவாத்மா. ஆனா அத்தனை ஜீவாத்மாக்களும் ஒரே இறைவனுக்கு தொண்டர்களாக இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை பாடுற, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. அதனால அந்த ஒருத்தன் தான் முதலாளி, பகவான் தான் சர்வேஸ்வரன், பரமாத்மா, அவன் தான் தலைவன். இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அவனுக்கு தொண்டர்கள். எப்பேற்பட்ட தொண்டர்கள்னா, வேதார்த்த சங்கிரகம் என்ற நூல்ல ராமானுஜர் விளக்கிறார். பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவம் ஏவ யஸ்ய ஸ்வரூபம் ச சேஷகா பரசேஷின்னர். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டனா இருக்கானே, எப்பேற்பட்ட தொண்டன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல பார்ப்போம் 9 to 5 வேலை பார்க்குற தொண்டர்கள். எஜமான் கூப்பிட்டாரா 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவார், 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார். முடிச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது மெசேஜ் அனுப்பக்கூடாதுன்னு செல்போனையே சுவிச் ஆஃப்ல போட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். அவர் தொண்டு செய்வது எதற்காகனா, சம்பளத்துக்காக. சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவார். நாம பகவானுக்கு தொண்டன்னா அப்படி கிடையாது. நாம் பகவானுக்கு சேஷன். அதுதான் ஆத்மாவோட எசென்ஷியல் நேச்சர். நான் உடம்பில்ல ஆத்மான்னு புரிஞ்சுட்டா போறாது. இந்த உடம்பில்ல ஆத்மாங்கிறோமே, அந்த ஆத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் தன்னுடைய ஒன்லி பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பகவானுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே என்னுடைய ஒரே குறிக்கோள்னு இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் சேஷன்னு பேரு. சேஷன்னா வெறும் தொண்டன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இன்னொரு பொருளுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்ட பொருள் எதர்வோ அதற்கு சேஷன்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கிறாப்புல சொல்லணும்னா, மலரும் மணமும் போலன்னு வச்சுக்கோங்க, பூவும் வாசனையும் போல. பெருமாள் பூவா இருக்காருன்னா நாம வாசனையா இருக்கணுமா? அப்படி சும்மா 9 to 5 தொண்டன் கிடையாது. பெருமாள் பூனா நாம அதுக்கு வாசனையா இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க, பூ இல்லாம வாசனையால தனித்து இருக்க முடியுமா? அது போல பரமாத்மா பூவா இருக்கார், ஜீவாத்மா வாசனையா இருக்கும். அவன் இல்லாம நான் இல்லை. 2, வாசனை நன்னா இருக்கிறது எதுக்குன்னா பூவுக்கு பெருமை சேர்க்கத்தான். அது போல எதா இருந்தாலும் எல்லா புகழும் பகவானுக்கேன்னு அவனுக்கு பெருமை சேர்க்க மட்டும்தான் நாம இருக்கோமே ஒழிய, நான் கைங்கரியம் பண்ணி எனக்கு என்ன லாபம்னு பாக்குறதுக்கு நாம இல்லை. 3வது, ஒருவேளை வாசனை நன்னா இருந்தாலும் யாராவது வாசனை நன்னா இருக்குன்னு சொல்லுவாளா, பூ வாசனையா இருக்குன்னு சொல்லுவாளா? பூவுக்கு தான் பெருமை. அந்த மாதிரி பகவானையே அண்டி இருப்பதுதான் ஜீவாத்மாவின் தன்மை. இதைத்தான் சேஷத்துவம் ராமானுஜர். ஏன்னா மேலோட்டமா படிக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்க, ராமானுஜர் தான் எமோஷனலா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொல்லிட்டாரு. இது அப்படி இல்லை, ரொம்ப இன்டெலெக்சுவலான பாயிண்ட். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, சுவரும் பெயிண்டும் போல பகவான் சுவரா இருக்காருன்னா நாம பெயிண்டா இருக்கணுமா? பெயிண்டால தனித்து இருக்க முடியாது, சுவர் இருந்தாதான் பெயிண்ட். அது போல பெருமாளை நம்பித்தான் நாம இருக்கோம். பெயிண்ட் நன்னா அடிச்சிருந்தாலும் பெயிண்ட் எவ்வளவு நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டா, சுவர் அழகா இருக்கேன்னு சொல்லுவா. பெயிண்ட் அடிக்கிறது சுவர் நன்னா இருக்கிறதுக்காகத்தான். அது போலத்தான் நாமும். இன்னும் சுவையா சொல்லணும்னா, காஃபியும் சுகரும் போல பெருமாள் காஃபியா இருக்காருன்னா நாம சுகரா இருக்கணும். சுகர் போட்டாலும் சாப்பிடுறவர் சக்கரை நன்னா இருக்குன்னு சொல்லுவார், காப்பி நன்னா இருக்குன்னு சொல்லுவார். காப்பி நன்னா இருக்குன்னு சொல்றதுக்காக அதுல ஒரு சுகர் இருக்க மாதிரி பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே ஏற்பட்டவன் ஜீவாத்மா. இந்த தன்மையை உணர்ந்துட்டோம்னா 67% ஆன்மீகத்துல பாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்ப நான் உடம்பில்ல ஆத்மானு புரிஞ்சுட்டா 33%. இந்த ஆத்மா பகவானுக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டவன். அதுக்காக நம்மளாலதான் பெருமாளுக்கு மேன்மைன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. அவருக்கு மேன்மை சேர்ப்பது நம்ம கடமைன்னு நாம பண்ணிட்டே இருக்கணும். அவர் எப்போதுமே கிரேட்டு தான். இதை புரிஞ்சுட்டா 67% ஆயிடுச்சு. இன்னொரு 33% மிச்சம் இருக்கு. அது என்னன்னா, இதை தெரிஞ்சுட்டா போறாது, அன்றாட வாழ்க்கையில கடைபிடிச்சு செயல்படணும். ஒரு சில எல்லா புத்தகமும் நல்லா படிச்சிருக்காரு சார், ஆன்மீக புக்கு பாருங்க வீட்டுல லைப்ரரியே வச்சிருக்காரு. சரி சார், ஏதாவது வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணுவாரா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். அவர் இதெல்லாம் சும்மா புக்கு வாங்கி வச்சுப்பார், படிப்பார்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம் என்பது அனுஷ்டானத்தில் வர வேண்டும். தியரியா படிச்சது பிராக்டிக்கலா வரணும். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லைன்னா ஏட்டு சுரக்காயா போயிடும் இல்லையா? அப்போ மிச்சம் 33% எப்ப சரியா வரும்னா, இப்ப நாம என்ன தெரிஞ்சுட்டோம்? நாம் இருப்பதே, நாம் ஏற்பட்டதே பகவானுக்கு மேன்மை சேர்க்க, அவனுக்கு தொண்டு செய்ய. அதை செய்ய தொடங்குகிறோம். எப்படி? நம்முடைய அத்தனை புலன்களையும் பகவானுடைய தொண்டுக்கும் ஈடுபடுத்துறோம். முகுந்த மாலையில அழகான ஸ்லோகம், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணிர் துவந்த்வ சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசீம் மூர்தன் நமாதோக்ஷஜம்.
நம்ம தலை பகவான் திருவடியை வணங்க வேண்டும், கண்கள் அவன் திருமேனியை தரிசிக்க வேண்டும், காது அவன் புகழை நன்றாக கேட்க வேண்டும், மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்க வேண்டும், நாக்கு அவன் நாமங்களை பாட வேண்டும், கரங்கள் தூமலர் தூவி அவனை தொழ வேண்டும், நெஞ்சம் அவன் எழுந்தருளி இருக்கும் கோவிலாக மாறி நெஞ்சம் அவனை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வயிற்றிலே அவன் பிரசாதம் தான் வந்து நிறைய வேண்டும், கால்கள் அவன் கோவிலை நோக்கித்தான் செல்ல வேண்டும், மொத்த உடம்பும் அவனுடைய கைங்கரியத்துக்கே ஈடுபட வேண்டும், வாக்கு அவனை பத்தியே தான் பேசணும், மனசு அவனையே தான் சிந்திக்கணும், மனம் மொழி மெய் தாட் வேர்ட் டீட் இது எல்லாத்தையும் மொத்தமாக பகவானுக்கென்றே அர்ப்பணித்து பேசினாலும் பகவானை தான் பேசுவார், செஞ்சா அவனுக்கு தான் தொண்டு செய்வார், சிந்தித்தால் பகவானைத்தான் சிந்திப்பார்னு ஒருத்தர் வாழ்ந்தால் அப்ப தலை எங்க இருக்கும்னா பகவான் திருவடியை வணங்கும், காது எங்க இருக்கும்னா அவன் புகழை கேட்டு இருக்கும், கண்ணு அவன் திருமேனியையே பார்த்து கொண்டு இருக்கும், மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கும், நாக்கு அவன் நாமங்களை பாடும், நெஞ்சம் அவனையே சிந்திக்கும், கைகள் தூமலர் தூவி தொழும், கால்கள் கோவிலை நோக்கி போகும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணும். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தால் 100% ஆன்மீகத்துல தேர்ச்சி பெற்று விட்டார்னு அர்த்தம். அவர் தான் 100% ஆன்மீகவாதி. நான் இது சொல்லும் போதே எப்பா தலைப்பு அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு தானே போட்டுது. ஆன்மீகம்னா என்னன்னு போட்டிருக்கோமா, அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு போட்டிருக்கோமா? இதை அன்றாட வாழ்வில் எப்படி கடைபிடிப்பது? ஏன்னா இந்த முதல் பாயிண்ட் 33% வரத்துக்கே நமக்கு உடம்பில்ல ஆத்மாங்கிறது சப்கான்சியஸா புரிஞ்சாலும் அது கான்சியஸா புரியறதுக்கு காலமாறுது. அது புரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நீ ஏதோ ஸ்டேஷன் எலெக்ஷன் கமிஷனர் பேரெல்லாம் சொல்லி ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க, அது என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுன்னா மொத்தமா இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா கஷ்டமா இருக்குமோ? கஷ்டமில்லை. இதை அன்றாட வாழ்க்கையில் எளிமையாக ரொம்ப ஈஸியா கடைபிடிக்கலாமா? அதுக்கு வழிகாட்டி கொடுத்தது யாருன்னா பக்த சிகாமணியான பிரகலாதன் பாகவத புராணத்துல நவவித பக்தின்னு ஒரு விஷயம் சொல்றான். 9 விதமாக பகவான்கிட்ட பக்தி செலுத்தலாம். அந்த 9 என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிமிஷம் இந்த நொடி இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் கேலண்டர்ல 20/7/2025 அன்று மாலை 6:30க்கு உபன்யாசம் கேட்டோம். இந்த நொடி முதல் அந்த 9 பாயிண்ட்டை மட்டும் மனசுலயோ உங்க நோட்ஸ்லயோ ஏத்துட்டேன்னா போறோம். இன்று முதல் அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படியே பழக தொடங்குவோம். அது என்னப்பா அந்த 9 வழி? பிரகலாதன் சொன்ன 9. முதல் நாள் என்ன பண்ணோம்? கண்ணனுடைய அனுகிரகம் 16ன்னு பார்த்தோம். நேத்து கலியுக தர்மம்னு 8 முக்கியமான விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு பிரகலாதன் சொன்ன 9 பார்க்க போறோம். ஆக 9 விஷயங்கள் பிரகலாதன் சொல்றான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேத் நவலக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். 9 விதமாக பக்தி செய்யலாம். என்ன 9ன்னா இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியது. 1 சிரவணம், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். சிரவணம்னா காதால பகவானை பத்தி கேளு. 2 காது எதுக்கு பகவான் கொடுத்திருக்கான்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். கண்கள் 2 கொடுத்தான், காது 2 கொடுத்தான், வாய் இதுக்கு நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கோ, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோ. பேசுறது கொஞ்சம் கம்மியா பேசு. நாம என்ன பண்றோம்? பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் கம்மியா பார்த்து தெரிஞ்சுட்டு, கேட்கறதும் கம்மியா கேட்டுட்டு, பேசுறது மட்டும் நிறைய பேசிட்டு இருக்கோம். அவர் தெரிஞ்சுதான் இதை பாதியா கொடுத்துட்டு அதை டபுளா கொடுத்திருக்காரு. ஆகையினால 2 காது இருக்கும் இல்லையோ. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பகவானை பத்தி கேட்கலாமே. நிறைய நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நமக்கு பெருசா ஞானம் இருக்கணும்னு தேவையில்லை. ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காக தானே கேட்கிறோம். அப்போ ஒரு சாமானிய பக்தி பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த ஆழ்வார் பாசுரங்கள் வரை, உயர்ந்த ஸ்தோத்திரங்கள் வரை, வேத பாராயணம் வரை இந்த காதால கேட்கலாமே. இந்த காதாலே உபன்யாசங்கள்ல இருந்து காலக்ஷேபம் வரை அமுத மொழிகள் நிறைய கேட்கலாமே. அப்ப இந்த காதை பயன்படுத்தி கொண்டு, அதுவும் இந்த காலத்துல நிறைய கேட்ஜெட்ஸ் நமக்கு வந்திருக்கு. டெக்னாலஜி வளர்றதோ இல்லையோ, அத்தோடு சேர்ந்து நம்ம பக்தி வளரணும். யூடியூப் வந்திருக்கு, ப்ளூடூத் ஹெட்செட் வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். நம்ம கார் ஓட்டின்னு போயிட்டே இருந்தாலும் அந்த ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டு பகவான் புகழை கேட்டுட்டே இருக்கலாமே. அப்போ மேலோட்டமா பார்த்தால் கஷ்டமோன்னு தோணும். உண்மையில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப சிரவணம் 2 காதையும் கொஞ்சம் பட்ட திட்டிப்போம். பகவானுடைய புகழை இந்த காதால் கேட்க தொடங்குவோம். அது ஹெட்செட் போட்டு கேட்கிறோமோ அல்லது எப்படி கேட்கிறோமோ, சாதாரணமா உட்கார்ந்து தொலைக்காட்சி மூலமாக கேட்கிறோமோ, மொபைல் போனால கேட்கிறோமோ, இன்னைக்கு யூடியூப் இருக்கு, ஹெட்போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு விஞ்ஞானம் வளர்றதோ இல்லையோ, நம்ம மெய்ஞானமும் அதோடு சேர்ந்து வளரணும். ஆகையினாலே இப்படி பகவானை பற்றி கேட்பதுங்கிறது முதல் பக்தி. 2வது கீர்த்தனம்.
நாவார அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். இது எல்லாரும் ஜோரா பாடலாமே, நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே ஒரு ஜோர் வந்துடும், ஒரு நல்ல உற்சாகம் வரும். அந்த உற்சாகமாக நன்றாக நாம பகவானுடைய திருநாமங்களை பாடலாம் இல்லையா? இதுக்கு வெட்கமே தேவையில்லை. கருணையே வடிவெடுத்த பகவானுடைய நாமங்களை பாடுறோம். ஒரு கேள்வி கேட்டா, பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்காருன்னு, பெருமாள் எவ்வளவு தூரத்துல இருக்காரு? கூப்பிடுற தூரத்துல இருக்காராம். அது என்னப்பா கூப்பிடுற தூரம்னு கேட்டா, ஒரு யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுது, ஓடி வந்துட்டார். திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டா புடவையை கொடுத்துட்டார். அப்ப நாம் கூப்பிடும் தூரத்தில் பெருமாள் இருக்கிறார். நாம கூப்பிடுறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்போ நம்ம பல பேரோட போன் நம்பரை வச்சுட்டு இருக்கோம். பெருமாளுடைய போன் நம்பர் எதுனா அவருடைய திருநாமம். அதை கான்டாக்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். இனி பகவானுடைய திருநாமங்களை எப்போதும் நாவார சொல்லிக்கொண்டே இருப்போம். முதல் நாளே பார்த்தோம் இல்லையா, நம்ம யாராவது ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும்னா அவர் போன் நம்பர் இருந்தா தொடர்பு கொள்ளுவோம். பகவானை தொடர்பு கொள்வதற்கு இறைவனின் தொலைபேசி எண் என்னன்னா அவருடைய திருநாமம் தான் தொலைபேசி எண். டயல் பண்ணா பகவான் ஆன்சர் பண்ணுவான். நாமத்தை சொன்னா ஓடி வருவான். நாமத்தை நாம் பாடினால் பகவான் ஆடுவான். நாம் ஆடினால் நம்மை தலைமேல் வைத்து அவன் கொண்டாடுவான். அப்ப கூப்பிட்டா வருவான், நாம பாடினா அவன் ஆடுவான், நாம ஆடினா தலைமேல் வைத்து கொண்டாடுவான். அதனால போன்ல எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, அந்த போன் நம்பர்லாம் மறந்து போயிடுது. இப்போ மொபைல் போன்ல கான்டாக்ட்ஸ்ங்கிறது வந்ததுனால எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க யாருடைய போன் நம்பர்னாலும் மனப்பாடமாக சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம போன் நம்பரே நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, எங்க போனாலும் போன் நம்பர் கொடுன்னு வேற கேட்கறான். இதுக்காக வேற நம்ம போன் நம்பர் என்ன? இன்னும் இல்ல, கடையில துணி வாங்க போனா சார் போன் நம்பர் கொடுங்க, செருப்பு வாங்க போனா போன் நம்பர் கொடு, எல்லா இடத்துலயும் வாங்கி வச்சுன்னு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா கேட்கறா, இந்த போன் நம்பர்லாம் வச்சிருக்கோமோ வச்சுக்கலையோ, நம் உள்ளம் என்ற டெலிபோன் டைரக்டரியில எம்பெருமானுடைய திருநாமம் என்ற போன் நம்பரை எழுதி வச்சு அப்பப்போ டயல் பண்ணி பகவானோடு பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு நிறைய பேருக்கு பொழுது போகலைன்னா யார் யாருக்கோ போன் பண்ணி ஊர் வம்பு பேசுறோம் இல்லையா, அந்த நேரத்துல எல்லாம் பகவானுக்கு டயல் பண்ணி அவனுடைய திருநாமத்தை சொல்லி பகவானோடு பேசலாம். இது 2வது கீர்த்தனம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடியது. நன்னா சாமானியமா ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், ட்ரெயின்ல டிராவல் பண்றோம்னா அந்த டிராவல் பண்ற டைம் நன்னா பகவானுடைய திருநாமங்கள் அவன் குணங்களை கேட்டுட்டே போகலாம் இல்லையா, காதால கேட்கலாம். சாமான்யமா உட்கார்ந்து இருக்கும் போது பகவானுடைய நாமங்களை எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி ஆனந்தமாக பாடலாம். 3வது விஷ்ணு ஸ்மரணம், சிந்தித்தல். மனசார அப்படியே பகவானுடைய திருமேனியை நினைச்சு பார்க்கிறது. அழகான அவனுடைய திருமேனி. ஒரு திவ்ய தேசத்திலையும் பெருமாள் எப்படியெல்லாம் எழுந்தருளி இருக்கிறார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு ஒன்னொன்னு அழகும்பா. ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, நம்பெருமாள் அவ்வளவு அழகா நடப்பார். ஸ்ரீரங்கத்தில் நடை அழகு. திருமலையில் வடிவழகு, திருவேங்கடமுடையானுடைய வடிவம் இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகு, வடிவழகு. காஞ்சிபுரம் பேரருளாளன், அவருக்கு குடை அழகு, உற்சவத்துல கொடை பிடிப்பா, அந்த குடை அழகு. திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் முடி அழகு, வைர முடி வைப்பார், வைர முடி அழகு. திருக்குடந்தை கும்பகோணத்திலே கிடை அழகு, பாதி எழுந்து பாதி பள்ளி கொண்ட வண்ணம் கிடை கிடப்பது அழகா இருக்கும். அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை அழகர், அங்க போய் பார்த்தோம்னா அவருக்கு படை அழகு. ஆத்துல இறங்குறாருன்னா பின்னாடி பெரிய படையே வரும். நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, அவருக்கு உடை அழகு, டிசைனா ட்ரெஸ் போட்டுப்பார், உடை அழகு. ரங்கமன்னாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தொடை அழகு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு தொடைனா மாலைன்னு அர்த்தம், இந்த தை இல்ல, தொடைனா மாலைன்னு அர்த்தம். ஆண்டாள் மாலையை சூட்டிக்கிறார், அது அவருக்கு அழகு. அப்ப ரங்கநாதனுக்கு நடை அழகு, திருமலையப்பனுக்கு வடிவழகு, காஞ்சி பேரருளாளனுக்கு குடை அழகு, திருநாராயணபுரத்தில் முடியழகு, பார்த்தசாரதிக்கு உடை அழகு, திருக்குடந்தையில் கிடை அழகு, அழகருக்கு படை அழகு, ரங்கமன்னாருக்கு தொடை அழகு. மனசுல அப்படியே ஒரு அழகையும் நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை விட்டுட்டு ஏதோ கஷ்டப்படுறேன், மனசுல கவலை, எதெல்லாம் தேவையில்லாத போட்டு எத்தனை விஷயங்களை மனசுல வச்சு நாம குழப்பின்னு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். அதுவும் இந்த கவலைங்கிறது இருக்கே, தேவையில்லாம ஒருத்தட்ட கேட்டேன், ஏன் சார் ரொம்ப கவலையா இருக்கீங்களே, என்ன கவலைப்படுறதுக்கு எதுவுமே விஷயம் இல்லையேன்னு கவலைப்படுறேன். அவர் டெய்லி கவலைப்பட்டே பழக்கம், இன்னைக்கு கவலைப்பட ஒன்றும் பாயிண்ட் கிடைக்கலையேன்னு கவலையா இருக்குன்னார். இந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு விஷ்ணு ஸ்மரணம், பகவானுடைய அந்த திருமேனியை தியானம் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு பரவசமா இருக்கும். இந்த அற்பமான சிந்தனைகள் எல்லாமே மனசுல இருந்து விலகிடும். அவனை தியானம் பண்ண மனசு தானே தூய்மையாருது. அப்ப இது 3வது விஷயம். அப்ப தினந்தோறும் எங்க போனாலும் பகவானை பத்தி கொஞ்சம் கேட்போம், அவன் நாமங்களை பாடுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பரை பார்க்க போறோம், அவர் மீட்டிங்ல இருக்கார், வெயிட்டிங் ரூம்ல காத்திருக்கோம்னா அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி அந்த நேரம் பெருமாளை தியானம் பண்ணலாமே. அந்த நேரம் செல்போனை தான் நோண்டணும்னு யாரும் சொல்லலை.
ஃபேஸ்புக்கை தான் பார்க்கணும் தேவையில்லை. அந்த நேரம் இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ பார்க்காம கொஞ்சம் பகவானை தியானம் பண்ணலாம் இல்லையா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினவர் 1 hour வெயிட் பண்ணுவார். ப்ளூடிக் வந்தாதான் அவர் டென்ஷன் ஆவார். ப்ளூடிக் வராத வரைக்கும் அவர் டென்ஷன் ஆக மாட்டார். அதனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பகவானை கொஞ்சம் தியானிக்கலாம். இது 3வது. 4வது, இது ரொம்ப எளியது, பாத சேவனம். பாத சேவனம்னா பாதம் திருவடிக்கு, சேவனம்னா சேவை, தொண்டு செய்தல். ஆனா பெரியோர்கள் ஆழ்ந்த அர்த்தம் காட்டுகிறார்கள். பகவானுடைய பாதமாக அடியாக இருப்பவர்கள் யாருன்னா அடியார்கள், பக்தர்கள். பாத சேவனம்னா அடியாருக்கு அடியாராக இருந்து அடியாருக்கு சேவை செய்வது. ஏன்னா பக்தர்களை என்ன சொல்றோம்? அடியாருங்கிறோம். அடினா என்ன? பாதம், திருவடி. அதனால அடியாருங்கிறவா தான் பெருமாளுக்கு பாதம். பாத சேவனம்னா நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது அடியார்கள், பக்தர்கள் இருக்கிறார்களா, நம்மால் முடிந்த உதவி அந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்றது. நம்ம கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு பண்றதை விட கண்முன்னே இருக்கக்கூடிய அடியார்கள், பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ணா பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மால் இயன்ற கைங்கரியங்களை பக்தர்களுக்கு செய்து வந்தால் அதுவே ஒரு பக்தி. அதனால இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபட முடியல, அங்க போய் கைங்கரியம் பண்ண முடியலன்னா நம் அருகில் யாராவது பக்தர்கள் இருப்பார்கள். அந்த பக்தர்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணா அந்த பக்தனுக்கு செய்ததை தனக்கு செய்ததாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். இது 4வது பக்தி, பாத சேவனம். இதெல்லாம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடியது. 5, அர்ச்சனம். அர்ச்சனம்னா தூய மலர்களால் பகவானுக்கு அர்ச்சனை செய்தல், மலர்கள் மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்தல், தூ மலர் தூவி தொழுதல். அதுதான் அர்ச்சனம்ங்கிறது. ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடி அவளே பண்ணி காமிச்சது. நமக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை பார்க்கும்போது பரிசு பொருள் கொண்டு போறோம். முக்கியமா என்ன பண்றா? பொக்கே, பூங்கொத்துன்னு கொண்டு போய் கொடுக்குறோம். மனசுக்கு பிடிச்சவாளா இருந்தா இந்த ரோஜா பூ வச்சுக்கோன்னு கொண்டு போய் கொடுக்குறான். எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சவன் யாருன்னா பகவான். அவனுக்கு அந்த புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாமே, பகவானிடத்தில் நம்முடைய அன்பை தெரிவிக்கலாமே. அப்ப அந்த அன்பின் காணிக்கையாக ஒரு மலர் மாலை பகவானுக்கு ஒவ்வொரு நாளும் நாமே பூ தொடுத்து கடையில வாங்கி கொடுக்க வேண்டியதான். அதை விட இன்னும் விசேஷமா நாமே ஒரு வீட்டுல தோட்டம் அமைத்து பூக்களை மாலையா தொடுத்து அதை தினந்தோறும் பகவானுக்கு சமர்ப்பிச்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய பக்தி. இது சிம்பிளான விஷயம், எல்லாரும் பண்ணலாம். இல்லையே நாங்க வேலைக்கு போறோமேனா கார்த்தால ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்துப்போம், பூ தொடுத்து மாலையா தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் போற வேலைக்கு போறோம். அப்ப தினந்தோறும் அர்ச்சனம், தூமலர் தூவி தொழலாம். இது 5வது பக்தி. 6வது வந்தனம். வந்தனம்னா விழுந்து நமஸ்கரித்தல், வணங்குதல். அதாவது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, அதுக்குத்தான் வந்தனம்னு பேரு. எதுக்குன்னா நம்ம எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நெஞ்ச நிமித்திட்டு நான் 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 கர்வத்தோடு அகங்காரத்தோடு இப்படியே மாறுதட்டின்னு இருக்கோம். கொஞ்சம் விழுந்தத நமஸ்காரம் வந்தனம்னு விழுந்தாதான் நாம ஒண்ணுமில்ல ஜீரோன்னு புரியும். அதனால இந்த தலை கணத்தை கொஞ்சம் கீழே போடணும்னா தலையால் பகவான் திருவடிகளை வணங்க வேண்டும். மார்த்தட்டி அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஞானம் வராது. திருப்பாவேல ஆண்டாள் பாடினா இல்லையா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னா அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு. மார்கழி மாசம் பௌர்ணமின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. நம்ம எல்லாம் மார் தட்டுறோமா, நான் 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 யார் தெரியுமா அப்படின்னு மார் தட்டுறோம். மார் கழி திங்கள். இந்த மார்த்தட்டும் அகங்காரம் என்று கழிகிறதோ மதி நிறைந்த நன்னாளால். அப்பதான் மதிங்கிற ஞானம் நிறையும். அப்ப மார்த்தட்டக்கூடிய அகங்காரம் கழியும் வரை மதி என்ற ஞானம் நிறையாது. அப்ப என்ன பண்ணணும்? பெருசா நெஞ்ச நிமித்திட்டு இருக்கவாள்லாம் நன்னா பகவான் சன்னதியில போய் வந்தனம் விழுந்து அவனை நமஸ்கரிக்க வேண்டும். அகங்காரம் போகும், பகவானுடைய பெருமை தெரியும், பக்தி தானே வளரும். அப்போ ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்றோம், அல்லது வீட்லயே நம்ம வீட்டுல பெருமாள் சன்னதியில விழுந்து அவரை நமஸ்கரிக்கிறோம். வந்தனம், இது எல்லாரும் பண்ணலாமே. இது 6வது பக்தி. 7வது தாஸ்யம். தாஸ்யம்னா ஒரு தொண்டனாக இருந்து பகவானுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்வது. ஒரு தொண்டன் எஜமானுக்கு எப்படி பணிவிடைகள் செய்வானோ அது போல் நாம் தொண்டனாகி, இத பகவத்கீதைக்கான பாஷ்யத்துல 12ஆம் அத்தியாயத்தில் ராமானுஜர் விளக்கிறார். நேரா கோவிலுக்கு போங்க, பெருமாளுக்கு எத்தனை கைங்கரியம் பெருமாள் வச்சுன்னு காத்துன்னு இருக்கார், வாங்கோ நான் தருகிறேன்னு. அது பெரிய பாக்கியம். நிறைய பேர் கைங்கரியம் பண்ணும்போது என்ன நினைப்பா, பார் நாம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன்னு நினைப்பா. கிடையவே கிடையாது. பெருமாளுக்கு நம்மளை விட்டா இன்னும் கோடி பேர் இருக்கா, ஆனா நமக்குன்னு அந்த கைங்கரியத்தை வச்சுன்னு காத்துன்னு இருக்கான். இவன் பண்ணட்டோன்னு. அப்ப நாம பண்ணி பெருமாளுக்கு புதுசா பாக்கியம் இல்ல, அவருக்கு பண்றது நமக்கு தான் பாக்கியம். ராமானுஜர் எழுதுறார் கீதா பாஷ்யத்துல, உத்தியான கரண, ஒரு கோவில்ல தோட்டம் அமைத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரதீபாரோபண, ஒரு திருவிளக்கு ஏற்றலாம். மார்ஜன, அபியுக்ஷண, உபலேபன, கோவிலை கூட்டி மெழுகி சுத்தம் செய்தல் உள்ளிட்ட கைங்கரியங்கள் பண்ணலாம்.
புஷ்பாகரண பூஜா பிரவர்த்தனை, அதுக்கப்புறம் திருவாராதனத்துக்கான புஷ்பம், சந்தனம் அரைச்சு கொடுக்கணுமா, சந்தனம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். இப்படி கோவில்ல என்னென்ன கைங்கரியங்கள் எத்தனையோ பகவான் வச்சுன்னு காத்துன்னு இருக்கான். ஒரு பந்தல் போட்டு கொடுப்பதிலிருந்து, கூட்டி மெழுகுவதிலிருந்து, கோவிலுக்கு அலங்காரம் செய்வதிலிருந்து, ஒரு கம்பளம் விரிப்பதிலிருந்து எத்தனை கைங்கரியங்கள் கோவிலுக்கு போல பண்ணலாம். அப்ப தாஸ்யம், அதாவது ரொம்ப மனசு ஈடுபட்டு அவரால் பக்தி பண்ண முடியலன்னா, இது எப்படின்னா, சிரவணம் காதால கேட்கணும்னா கான்சென்ட்ரேஷன் வேணும். கீர்த்தனம் நாவால பாடணும்னாலும் நாம அப்படியே பாடிட்டே இருப்போம், மனசு அதுக்குள்ள எங்கேயா ஓடிடும். விஷ்ணு ஸ்மரணம், பெருமாளை சிந்திக்கிறதுனா நமக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கண்ணை மூடின்னு உட்கார்ந்தாலே யாரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காதோ அவர் தான் முதல் அட்டண்டன்ஸ் வந்து போட்டுருவார். பெருமாளை நினைக்கணும் தான் கண்ணை மூடின்னு உட்காருவோம். ஆனா த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் கரெக்டா வந்து அட்டண்டன்ஸ் ஹலோ அப்படின்னு போவார். ஆனா இந்த தாஸ்யம் கைங்கரியம்ங்கிறது உடம்பு மனசு எப்படி போனாலும் சரி, இந்த கைங்கரியம்ங்கிறது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி எல்லாராலையும் பண்ண முடியும். அதனால தாஸ்யம், கோவிலுக்கு போய் நம்மால் ஒரு தாசனாக இருந்து தலைவனாகிய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். இது 7வது. அடுத்து 8வது சக்கியம். சக்கியம்னா நட்பு. ஒரு நண்பனாக பகவானோடு கலந்து பழகலாம். பெருமாள்னா அப்படியே யாரோ ஒருத்தர் ஏதோ பெரிய பூத்தம் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். பகவான் அப்படியெல்லாம் ரொம்ப கொடூரமானவரோ பயங்கரமானவரோ கிடையாது. கருணையே வடிவெடுத்தவர். அப்போ உங்களுக்கு நல்ல நண்பன் வேணுமா, மனசு விட்டு பேசணுமா, நேர கோவிலுக்கு போய் பகவானோடு மனசு விட்டு பேசுறோமே அதுவே ஒரு பக்தி தான். நாம போய் துதி செய்தால்தான் பக்தின்னு இல்லை. கோவிலுக்கு போய் இன்னைக்கும் எங்க கும்பகோணத்துல சொல்லுவார், திருக்குடந்தை ஆண்டவன்கிற மகான். அவர் கும்பகோணம் சார்ங்கபாணி பெருமாளை மங்களாசாசனம் பண்ண எழுந்துருவார். உள்ள வந்ததும் சார்ங்கபாணி பெருமாளை பார்த்து, டே என்னடா சௌக்கியமா இருக்கியா, ஃப்ரெண்டு இல்ல படுத்துட்டு இருக்க பெருமாளை பார்த்து, டே என்னடா சௌக்கியமா இருக்கியா, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் விசாரிப்பார். புறப்படும் போது, ஏய் பார்த்துக்கோடா ஜாக்கிரதை, உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புவார். அந்த அளவுக்கு ஆறாவது முதல்வான்னா திருக்குடந்தை ஆண்டவனுக்கு அவ்வளவு ஈடுபாடு. பகவானோடு அப்படி நன்றாக நாம் பேசலாம், உரையாடலாம். இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பானான்னு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் உடனே அக்செப்ட் பண்ண காத்துட்டு இருக்கார். நாம கொடுக்கறது இல்ல, பெருமாள் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டார், நாம தான் இன்னும் அப்ரூவ் பண்ணாம இருக்கோம். அதனால நமக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருப்பவன் பகவான். ஒரு நண்பன்கிட்ட எப்படி பேசுவோமோ, மனசு விட்டு உரையாடுவோமோ, அது போல அவன்கிட்ட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. இந்த சில பேருக்கு உடம்பும் கூட கைங்கரியம் பண்றேன்னு வணங்காது. இது பண்ணலாமே, நண்பன்கிட்ட போன் பண்ணி தேவையில்லாம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு 5 நிமிஷம் பகவான்கிட்ட பேசலாம் தாராளமாக. இறைவன் என்பவன் எங்கேயோ தூக்கி வைக்கணும் தேவையே இல்லை. நம்ம லெவலுக்கு அவனே கருணையோடு இறங்கி வரான். ஒரு நண்பனாக பழகுவது, இது 8வது பக்தி. அப்ப 8 பார்த்தோமா? இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ணலாமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அன்றாட வாழ்க்கையில சிரவணம் காதால கேட்கலாம், கீர்த்தனம் நாவார நாமங்களை பாடலாம், அடுத்து விஷ்ணு ஸ்மரணம் மனசால தியானம் பண்ணலாம், பாத சேவனம் அவன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணலாம், அர்ச்சனம் தூமலர் தூவி அவனை தொழலாம், வந்தனம் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், தாஸ்யம் தொண்டனாக கைங்கரியம் பண்ணலாம், சக்கியம் நண்பனாக கலந்து பழகலாம். இந்த 8ஐயும் பண்ணினா 9வது பக்திக்கு அதுவே அழிச்சுட்டு போயிடணும். 9வது பக்தி என்ன? ஆத்ம நிவேதனம். டைட்டில் என்ன? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். இந்த ஆத்மாவுக்கு எது உண்மையான ஆன்மீகம்னா, ஆத்மாவை நிவேதனம்னா சமர்ப்பித்தல் அர்த்தம். ஆத்ம நிவேதனம்னா இந்த ஆத்மாவையே பகவான் திருவடியில் சமர்ப்பித்தல். அதான் சரணாகதி. சரணாகதிங்கிறோம். என்னை காத்துக்கொள்ளும் பொறுப்புங்கிறது என்னதே இல்லப்பா, நீதான் என்னை காக்க வேண்டும்னு ஆத்மாவை பகவான் திருவடியில் சமர்ப்பிக்கிறோமே, அதற்குத்தான் ஆத்ம நிவேதனம்னு பேரு. அந்த பக்குவம் அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் வந்துடாது. அப்படியே சரணாகதி பண்ணுன்னா அதை உபன்யாசம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த சரணாகதி நிலை வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னானாலும் என்ன பகவான் பார்த்துப்பான், அந்த உறுதியான நம்பிக்கை வரணும். அதைத்தான் ஆத்ம நிவேதனம். தன்னோட பொறுப்பை பகவான்கிட்ட கொடுத்துட்டான், இனி என்னை பார்த்து கொள்ள வேண்டியது அவன் பொறுப்புன்னு தைரியமா இருக்கான். அதுக்குத்தான் சரணாகத்தின்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சங்கரா டிவி வந்திருக்கார், இன்னைக்கு விஜயன் சாரும் வேற சேர்ந்து எடுத்துட்டு இருக்கார். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, நம்ம உபன்யாசம் எல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்பு துறப்புன்னு ஒன்று முன்னாடி போட்டுருவார், டிஸ்கிளைமர். இந்த உபன்யாசகர் ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது பேசுவார், இதனால எந்த சர்ச்சை வந்தாலும் அதுக்கு எங்க டிவி சேனலோ யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை. உங்களுக்கு யாருக்காவது மனசு கோபம் வந்ததுன்னா நேரா உபன்யாசகருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அவரையே திட்டிக்கோங்கன்னு போட்டுருவார். பொறுப்பு துறப்பு, டிஸ்கிளைமர். இது போல இந்த ஜீவாத்மாவை காத்துக்கொள்ளும் பொறுப்புங்கிறது உண்மையில் நம்மளுதே கிடையாது. இந்த ஜீவாத்மா அவன் சொத்து, அவன் சொத்தை அவன் தானே காப்பாற்றணும். சொல்லும் போது புரியும், ஆனா நாளைக்கு ஒரு ஆபத்து, ஐயோ என்ன பண்றதுன்னு டென்ஷன் ஆகும். டென்ஷனே ஆக வேண்டாம்.
அவன் சொத்தை அவன் காப்பாத்துவாங்கிற புரிதல் அது எப்போ வரும்னா இந்த 8 விதமான பக்தியையும் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த 9வது பக்தி ஆத்ம நிவேதனம் சரணாகதி அவன் நம்மளை பார்த்துப்பாங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். இந்த கதை என்னன்னா, வைகுண்டத்திலேருந்து பெருமாள் அவசர அவசரமா கிளம்பினாராம். மகாலட்சுமி தாயார் கேட்டாலும் எங்க அவசரமா போறீர்னு கேட்டா, பெருமாள் சொன்னார் போகும்போதே இப்படிதான் எங்க போறேன்னு கேட்பியான்னு கேட்டார். தாயார் சொன்னா அப்ப வரும்போது எங்கேருந்து திரும்பி ஒரு வேளை அதையாவது சொல்லுங்கன்னா, நீ பேசாம இருமா நான் போறேன்ட்டு அவர் போயிட்டார். போன பெருமாள் கிடுகிடுன்னு வந்தாராம். தாயார் கேட்டா எங்க போனீர் எங்க வந்தீர்னா, பெருமாள் சொன்னாராம் என் பக்தன் ஒருத்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாட்டியம் ஆடிண்டே போனவன் என்ன பண்ணிட்டான், யாரோ துணி காய போட்டிருக்கான், அந்த துணியெல்லாம் மிதிச்சுட்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணி டான்ஸ் ஆடிட்டான். என் துணியெல்லாம் மிதிச்சுட்டானேன்னு சொல்லி அந்த ஆள் என் பக்தனை அடிக்க வந்தான். என் பக்தனை காப்பாத்தலான்ட்டு நானும் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் பக்தனே திரும்பி அவனை அடிக்க கை ஓங்கிட்டான். என் பக்தனே கை ஓங்கினதுனால இனிமே நான் போய் என்ன பண்ண போறேன்னு திரும்பி வந்துட்டேன்னாராம் பெருமாள். அவ்வளவுதான்ப்பா ஆத்ம நிவேதனம். அப்போ இன்னொருத்தன் அடிக்கிறேங்கும் போது கூட என்னை பகவான் காப்பாத்துவான்னு இருந்தா அவன் வந்து காப்பாத்திருப்பான். நானே திரும்பி அடிக்கிறேன் கை ஓங்கினான், வந்த பெருமாள் பார்த்தார், அவன் தான் திருப்பி அடிக்கிறேன் தானே, நீயே அடிச்சுக்கோப்பா நான் எதுக்குன்னு அவர் திரும்பி வந்துட்டாராம். ஆக என்னை அவன் காப்பான்கிற உறுதி எப்ப வரதோ அது ஆத்ம நிவேதனம். ஆத்மாவையே அவன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டோன்னு அர்த்தம். இது அவர் சொத்து. அவர் சொத்தை பத்தி யார் கவலைப்படணும்? அவர் தான். நாம கவலைப்படலாமா? அப்ப நான்கிற ஆத்மாவே அவர் சொத்துனா இந்த ஆத்மாவை பற்றி இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிர்பரோ நிர்பயோஸ்மி, எனக்கு பாரமும் இல்லை பயமும் இல்லைங்கிற நிலை அது வந்துருத்துன்னா என்ன ஆகுங்கிறது உபன்யாசம் பூர்த்தி ஆகும் போது சொல்றேன். அது வந்துருத்துன்னா இந்த அன்றாட வாழ்வில் ஆன்மீகம்னு உபன்யாச டைட்டில் இருக்கு பாருங்க, அந்த டைட்டிலே மாறிடும். அதான் இன்னைக்கு ஒரு புரட்சி பண்ண போறோம். உபன்யாசம் முடிக்கும் போது டைட்டில மாத்த போறோம். உபன்யாசத்துக்குன்னு கூப்பிட்டு பாவம் சாரோட ஒய்ஃப் அவங்க பாவம் பார்த்து பார்த்து 3 டைட்டில் கொடுத்தா கடைசி நாள் உபன்யாசத்துக்கு டைட்டில மாத்தி தான் முடிக்க போறோம். எப்படி மாத்துவோங்கிறது லாஸ்ட்ல சொல்றேன். அப்பதான் 8:30 மணி வரைக்கும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதனால லாஸ்ட்ல சொல்றேன். இந்த டைட்டில் மாறப்போகிறது, அதை மட்டும் இப்பவே சொல்லிட்டேன். டைட்டில் என்னவா மாறப்போகிறதுன்னு மனசுல யோசிச்சுக்கோங்க. டைட்டில் இப்ப என்ன இருக்கு? அன்றாட வாழ்வில் ஆன்மீகம். இந்த டைட்டில் மாறப்போகிறது. ஆனா 8:30 மணிக்கு தான் மாறும். இப்போ ஒன்னொன்னா பார்த்துன்னு வரும். 9 பக்தி என்னன்னு புரிஞ்சு போச்சு. காதால் கேட்கணும், நாவால் நாமங்களை பாடணும், மனத்தால் சிந்தனை பண்ணணும், அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், தூமலர் தூவி தொழணும், விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணணும், தொண்டனாக பணிவிடை செய்யணும், நண்பனா கலந்து பழகணும், கடைசியா நம்மையே அவன்கிட்ட சமர்ப்பித்து சரணாகதி செய்ய வேண்டும். இப்போ ஒன்னொன்னா பார்த்துன்னு வருவோம். அன்றாட வாழ்க்கையில் எப்படி செய்வது? முதல் விஷயம் சிரவணம். காதை நன்னா பட்டை தீட்டி வச்சுட்டு காதால பகவான் புகழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம் உள்ளம் என்பது ஒரு கோவில். இந்த உள்ளம்ங்கிற கோவிலுக்குள்ள பகவான் வரணும்னா அதுக்கு ஒரு வாசப்படி வேணும் இல்லையா? உள்ளத்துக்கு எது வாசப்படினா காது தான் வாசல் படியும். இந்த காது என்ற வாசல் வழியாகத்தான் பகவான் உள்ளே வந்து நம் உள்ளத்துக்குள்ளே குடிகொள்வானாம். இத பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் பாடுகிறார். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், நான் உன்னை கண்ணால ரொம்ப பார்க்கலப்பா, காதால உன்னை பத்தி நிறைய கேட்டேன். என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், என் காது வழியாக நீ உள்ளே நுழைந்தாய், உள்ளே நுழைந்து என் உள்ளத்துக்குள்ளே வந்து குடிகொண்டு விட்டாய். அப்ப காது வழியா நிறைய பகவானை கேட்டுண்டே இருந்தோம்னா நம்ம ஒத்தொத்தர் காது துவாரம் வழியாக நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? வந்தோம், உபன்யாசம் கேட்டோம், உபன்யாசமும் காதுல விழுந்தது, சேர தூக்கி போடுற சத்தமும் காதுல விழுந்தது. அப்படி போறது இல்ல. இந்த காதுங்கிறது ஒரு வாசல், தோரணம் கட்டி வைக்கணும் அந்த வாசலுக்கு. இந்த வாசல் வழியாக பகவான் உள்ளே நுழைகிறான், உள்ளே நுழைந்து உள்ளத்தில் குடிகொள்கிறான். இப்ப நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ பெரியவனா நான் பெரியவனான்னார். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் ஊன் பெருகு நேமியாய் உள்ளு. பெருமாளே சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னார். யார் பெரியவர்? பெருமாள் தான் பெரியவர். பெருமாள் சொன்னார் நான் தான் பெரியவன். எதை வச்சு சொல்றேன்னு கேட்டார் நம்மாழ்வார். பெருமாள் சொன்னார், இந்த உலகத்தையே நான் தானே தாங்கிறேன், நான் தான் பெரியவன்னார். நம்மாழ்வார் சொன்னார், உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்தில் வைத்து தாங்கின்றிருக்கேன், உன்னை விட நான் தாண்டா பெரியவன். அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் உன் பெருகு நேமியாய் உள்ளு. அப்போ காது வழியா உள்ள வந்து உள்ளத்தில் குடிகொண்டு விடுகிறான். அப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு காது வழியா பகவான உள்ள நுழைச்சுட்டே இருக்கும். பகவான் நுழைய வேண்டிய துவாரம் காது. குழந்தைகள் காதுல பகவானை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். சரி, எந்த வயசுல இருந்து உபன்யாசம் கேட்க வைக்கலாம்? கர்ப்பத்தில் இருந்து.
இது அப்புறம் இந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதைங்கிற மாதிரி அது 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டுங்க வாப்பா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, பகவானை பத்தி சொல்லுவார் வந்து கேடுனா, அவன் அதுக்குள்ள ஃபேஸ்புக்லயும் அங்கேயும் இங்கேயும் சோசியல் மீடியால மூழ்கி போனவனுக்கு இப்ப வந்து பெருமாளை கேளுனா சரிப்பட்டு வராது. தாயின் கர்ப்பத்துக்குள் குழந்தையாக இருக்கும் போதே காதிலே பகவானை பற்றிய செய்தி போனால் அவன் பிறக்கும் போதே பக்தனாக பிறப்பான். அவன் வளர வளர பக்தி வளரும். இதற்கு உதாரணம் யாருன்னா பிரகலாதன். ஹிரண்யகசிபுங்கிற அசுரனுடைய பிள்ளை பிரகலாதன். ஹிரண்யகசிபு என்ன சொல்றான், கடவுளே இல்லை, நான் தான் கடவுள், எல்லாரும் என்ன வணங்குங்கன்னு சொன்னவன் ஹிரண்யகசிபு. ஆனா அவன் பிள்ளை பிரகலாதன் பக்த சிகாமணியாக இருக்கிறான். அவன் காட்டின வழியில தான் 9 வித பக்தின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். எப்ப ஹிரண்யகசிபு பிள்ளை பிரகலாதனுக்கு எப்படி பக்தி வந்தது, எங்கிருந்து வந்தது? அவன் தன் தாய் கயாதுவின் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது நாரதருடைய ஆசிரமத்தில் அவள் தங்கி இருந்தாள். நாரதர் தினந்தோறும் மகதிங்கிற வினையை மீட்டி நாராயண 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 நாராயணன் நாராயண நாமத்தை நாரதர் பாடியதன் விளைவு இன்னைக்கு அறிவியல்ல ப்ரூவ் பண்ணியிருக்கான். கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு காது கேட்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கான். கர்ப்பத்தில் இருந்த பிரகலாதன் நாரதர் பாடிய நாராயண நாமங்களை கேட்டான். கேட்டு கேட்டு சிரவணம் அங்கு ஆரம்பிக்கிறது. அதனால குழந்தை பக்தியை பற்றி கேட்பது என்பது கர்ப்பத்திலே தொடங்க வேண்டும். எப்ப ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்காளோ அப்பவே நிறைய ஆழ்வார் பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள், வேத பாராயணம் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா குழந்தை வந்து பிறக்கும் போது அவன் பிரகலாதனை போல கர்ப்பஸ்ரீமான் கருவிலே திருவுடையவனாக பிறப்பான். பிரகலாதனுக்கு என்ன கிரேட்னஸ் தெரியுமா? அவனுக்கு பக்தி கூடவே பிறந்ததுனால என்ன பண்ணாலும் போகல. இப்போ நாம என்ன சொல்றோம், நம்ம குழந்தைக்கு கார்த்தால நன்னா நெத்திக்கு திருமண் காப்பெல்லாம் இட்டு விட்டு ஜம்முன்னு பக்திமானா ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் பியர் குரூப்னு இருப்பான். அவன் இது என்னடா இது அசிங்கமா இட்டு இருக்க, இது என்ன 111 அப்படின்னு அவன் 2 கிண்டல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இது எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு விட்டு குழந்தைய திருப்பி அனுப்பி விட்டுடுறான். அது இங்க வந்து நம்மள்ட்ட 1000 கேள்வி கேட்கறது. இதுதான் பொது நியதி. நான் பிரகலாதன் இருக்கானே அசுரர்கள் குருகுலத்துக்கே போறான். வாத்தியார்கள் எல்லாம் அசுரர்கள், கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் அசுரர்கள். ஆனா பிரகலாதன் என்ன பண்ணா, அவ அத்தனை பேரையும் கன்வெர்ட் பண்ணி கார்த்தால பிரகலாதன் உள்ள போனா சாயந்தரம் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து நாராயணா 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 நாராயணான்னு பாடிட்டு இருக்கு. அப்போ நம்ம கர்ப்பத்திலேருந்து குழந்தைகள் காதல பகவத் விஷயத்தை கொண்டு போய் விட்டோம்னா அவளையே படாதீங்க. ஸ்கூல் போச்சுன்னா பியர் குரூப் எல்லாத்தையும் இவன் கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் அழிச்சுட்டு வந்துருவான். இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, சின்ன வயசுல நாம இந்த விஷயத்தை உள்ள புகுத்தாததுனால இது அங்க போய் குழம்பி போய் வந்துடுறது. அப்போ பிரகலாதனை போல் குழந்தை உருவாக வேண்டும் என்றால் அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே நல்ல விஷயம்ங்கிறது காதுல போய் சேரணும். அதுக்காகத்தான் சீமந்தம்னு ஒரு சம்ஸ்காரம் வச்சா. சீமந்தம் நயனம்னு பண்றோம் இல்லையா, எதுக்குன்னா அந்த வேத மந்திரங்களை கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை 6லேருந்து 8 மாசத்துல பண்ணுவா. அப்பதான் நன்னா காது கேட்க ஆரம்பிக்குமா. அந்த நேரத்துல இந்த மந்திரங்கள் கேட்டுதுன்னா அது அந்த குழந்தைக்கு விசேஷம். ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வைதிக ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சோசியல் ஃபங்க்ஷனா மாத்தி சீமந்தத்துக்கு நான் எவ்வளவு பேருக்கு பத்திரிகை கொடுத்தேன், எவ்வளவு பெரிய மண்டபத்தில் நடத்தினேன், எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டேன், முக்கியமா எவ்வளவு மொய் வந்ததுன்னு பார்த்து முடிச்சிடுறோம். இதுக்கெல்லாம் செலவு பண்ணோமே, அந்த வாத்தியார் ஒருத்தர் வந்து அவர் தான் வேதம் சொல்லணும். அவர் சொல்ற வேதம் தான் இந்த குழந்தைக்கு பக்தியை ஊட்ட போறது. ஆனா அவருக்கு வந்து இவர் என்ன 10,000 ரூபாய் சம்பாவனை கேட்கிறார், ஆளை மாத்து, 5,000 ரூபாய் கேட்கிற ஆளை போட்டுடு அப்படின்னு அங்க குறை வச்சிடுறோம். மற்றதுக்கெல்லாம் மண்டபத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணி மண்டபம் வச்சாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அந்த மந்திரம் காதில் விழுவதுதான் முக்கியம். அங்க சாமவேதம், எங்க சாமவேதத்துல ரதந்தர சாமம்னு ஒரு சாமம் இருக்கு. கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்கும்போது சீமந்தத்துல இந்த ரதந்தர சாமம் சொல்லணும். இந்த ரதந்தர சாமம் சொன்னா குழந்தை பிறக்கும் போது பக்தியா பிறக்குமா. அடியனோட கதை சொல்றேன்னு இல்ல, என் மனைவிக்கு சீமந்தம் நடக்கும்போது நமக்கு ஆச்சாரியன் அனுகிறோம் அத்தியனம் பண்ணேன். இந்த ரதந்தர சாமத்தை அடியனே சொன்னேன். என் மகள் இப்போதைக்கு ஒரு 4 வயசுலயே நல்ல பக்தியோடு ஓரளவு இருக்காருன்னா அந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஆபித்வா சூரனோ நுமோ வா ஆதுக்தாகிவ தேனவ ஈஷா நமஸ்ய ஜகதஹ சுவார்கிருஷாம் ஆயிஷா நாமா இந்திரா தாஸ்தூஷா ஓவா அவுவா அசு ஓம். இதான் மந்திரம். இந்த சாமவேதிகளுக்கு அது போல யஜுர்வேதிகள் அவளுக்கு ஒரு மந்திரங்கள் உண்டு.
இந்த மந்திரத்தை குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது கேட்டதுன்னா அது பிறக்கும் போது நல்ல ஞானத்தோடும் பக்தியோடும் நற்குணங்களோடும் பிறக்கும் என்று இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கர்ப்பத்திலேயே கேட்கும் பழக்கம்ங்கிறத கொண்டு வரணும். அடுத்து சின்ன வயசுல குழந்தைகள் வளரும் பருவம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வளரும் பருவத்துல மனசுல என்ன பதியறதோ அதுதான் எல்லா காலத்திலயும் நிற்கும். 5இல் விளையாதது 50இல் விளையாது. பாருங்க, ருக்மிணி கிருஷ்ணனை காதலிச்சா கல்யாணம் பண்ணிண்டா. ருக்மிணிக்கு கண்ணன் மீது எப்படி காதல் வந்தது? அவ தாயாருங்கிறது வேற விஷயம். ருக்மிணிக்கு எப்படி காதல் வந்ததுன்னா பாகவத புராணத்துல இருக்கு. கிரகாகதைஹி கீயமானாக தம்மேனே சதிருஷம் பதிம். சின்ன வயசுல நிறைய பாடகர்கள் ருக்மிணியின் அரண்மனைக்கு வந்து கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தார்களாம். அதெல்லாம் கேட்டுண்டே இருந்தாலும் ருக்மிணி கேட்டு 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 ஆஹா, கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கா, நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன் என்று அந்த கண்ணனை காணாத கண்ணே ஒரு கண் கிடையாது, அவனைத்தான் மணக்கணும்னு ருக்மிணி முடிவெடுத்தாளாம். விடுங்க, பரீட்சித்துன்னு ஒரு மகாராஜா 7 நாள் காதால கேட்டான், மோட்சமே போயிட்டான்.